வெறும் கற்பனையில் கோட்டை கட்டுபவர்கள் கோடீஸ்வரர்களாக முடியாது. கற்பனையை தன் உழைப்பால் நிஜமாக்க துணிந்தவன் மட்டுமே ஒரு சாம்ராஜ்யத்தின் அரசனாக முடியும். இது இந்த கதையோட கடைசி பாகம். ஆனால் லிம்கோ தோங் பட்ட போராட்டத்தை நீங்கள் முழுசாக புரிஞ்சுக்கணுன்னா பார்ட் 1 பார்த்துட்டு வாங்க. இந்த மாதிரி மோட்டிவேஷன் கதைகள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க. கெந்திங் மலையை ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட்டாக மாற்றணும்னு ரோடு போட்டுக்கிட்டு இருந்தப்போ லிம்கோ தோங் ஒரு விஷயத்தை கவனிச்சாரு. மலேசியாவில் அப்போவே நிறைய குளுமையான இடங்கள் இருந்தது. அங்கெல்லாம் போய் மக்கள் என்ன பண்ணுவாங்க? ஜஸ்ட் அந்த குளுமையை ரசிப்பாங்க, அப்புறம் தூங்குவாங்க. லிம்கோ தோங் யோசிச்சாரு, மக்கள் வெறும் தூங்குறதுக்காக மட்டும் அவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு இந்த மலை உச்சிக்கு வருவாங்களா? அப்படியே வந்தாலும் ஒரு தடவை வருவாங்க, பார்த்துட்டு போயிடுவாங்க. ஆனால் அவங்க திரும்ப திரும்ப கூட்டம் கூட்டமாக இங்கே வரணும்னா அவங்களுக்கு பொழுதுபோக்க ஒரு எக்ஸைட்மெண்ட் வேணுமே. அந்த நேரத்தில் அவருக்கு ஒரு மிகப்பெரிய நிதி நெருக்கடி இருந்தது. பேங்க் லோன் தர மறுத்ததால் தன்கிட்ட இருந்த எல்லா சொத்தையும் விற்று தான் இந்த திட்டத்தை நடத்தினார். ஒருவேளை மக்கள் வரலைன்னா அவர் மொத்தமாக நடுத்தெருவுக்கு வந்துடுவார். அந்த பயமும் பதற்றமும் இருந்தப்போல தான் அவருக்கு தென் கொரியாவுக்கு போன ஞாபகம் வந்தது. அங்கே இருந்த வாக்கர் ஹில் காசினோவை பார்த்தப்போல தான் அவருக்கு ஒரு ஐடியா கிடச்சிது. ஒரு காசினோ இருந்தால் மட்டும்தான் டூரிஸ்ட்டுகளை தொடர்ந்து ஈர்க்க முடியும், போட்ட காசையும் வேகமாக எடுக்க முடியும்னு முடிவு பண்ணார். ஆனால் அது அவ்வளவு சாதாரண விஷயம் இல்லை. ஏன்னா அப்போது மலேசியாவில் சூதாட்டம் சட்டப்படி தடை செய்யப்பட்டிருந்தது. இந்த திட்டத்துக்காக அரசாங்கம் நிலத்தை ஒதுக்கினப்போ அவருக்கு ஒரு கடினமான நிபந்தனையை வச்சாங்க. அந்த மலை உச்சிக்கு வர்ற ரோடை 6 வருஷத்துக்குள்ளே கட்டி முடிக்கணும்னு டைம் கொடுத்தாங்க. ஆனால் லிம்கோ தோங் 1965 வேலையை ஆரம்பித்து அரசாங்கம் கொடுத்த 6 வருஷ கெடுவை வெறும் 4 வருஷத்துலேயே முடித்து உலகத்தையே மிரள வச்சாரு. அந்த 4 வருஷ பயணம் சாதாரணமானது இல்லை. 6000 அடி உயரத்தில் சிமெண்ட் இரும்புன்னு கட்டுமான பொருட்களை மேலே கொண்டு போகிறது உயிரை பணயம் வைக்கிற வேலையாக இருந்தது. அடர்ந்த காடு, கடுமையான குளிர், மலையை உலுக்கின நிலச்சரிவுன்னு அடுக்கடுக்கான பிரச்சனைகள். ஒரு கட்டத்தில் கையில் இருந்த எல்லா பணமும் தீர்ந்து போச்சு. இன்னும் ஒரு சில மாதங்களில் நிலைமை சரியாகலைன்னா நான் ஒரு பிச்சைக்காரனாக நிற்பேன்னு தெரிஞ்சும் அந்த துணிச்சலான முடிவை அவர் எடுத்தார். அந்த நேரத்தில் தான் ஒரு மிராக்கிள் நடந்தது. 1969ஆம் ஆண்டு அப்போதைய பிரதமர் துங்கு அப்துல் ரஹ்மான் இந்த மலைக்கு வர்ற ரோடு வேலையை நேரில் பார்க்க வந்தார். அரசாங்கத்தோட காசு ஒரு பைசா கூட இல்லாமல் லிம்கோ தோங் தன் சொந்த காசில் அந்த மலையையே மாத்திர அர்ப்பணிப்பை பார்த்து பிரதமர் ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகிட்டாரு. அந்த பாராட்டு மழையில் நனைஞ்சிக்கிட்டு இருந்தப்போ லிம்கோ தோங் ரொம்ப தந்திரமாக ஒரு கோரிக்கையை வச்சாரு. ஐயா, இந்த மலை உச்சிக்கு மக்கள் வரணும்னா அவங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் பொழுதுபோக்கு வேணும்.